ஒன்று வந்து நகை திருட்டு, இன்னொன்று வந்து அந்த அஜித் பற்றி. ஸோ இதில் நகை திருட்டு வருமா ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு நான் வந்திருக்கேன். 9th வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து அப்பியர் ஆகணும். இதில் வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, மீடியா வந்து ஒருத்தவங்களை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறவங்களும் மீடியா தான், அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறவங்களும் மீடியா தான். இதில் எந்த நிலைமையில என்ன வந்து மீடியா வச்சுருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து முழுக்க முழுக்க சட்டத்தை நம்பி நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா சட்டங்கிறது தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தப்பே செய்யாதவங்களை காப்பாற்றுறதுக்கும் சட்டம் இருக்குது. ஸோ அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன். என்னை சுற்றி வந்து எந்த பொலிட்டிக்கல் க்ரௌடும் இல்லை, என்னை சுற்றி எந்த ஒரு அட்வொகேட் க்ரௌடும் இல்லை. நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஈவன் ஆல் என்கொயரிஸ், கடுமையான என்கொயரியில் கூட நான் தனியாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து எந்த ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸோ, எந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடோ, எந்த ஒரு அட்வொகேட்டோ, ஈவன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட நான் கேட்கல. நான் சோஷியலி ஈவன் என்னோடய ஒர்க் பிளேஸில் கூட நான் நிறைய ஒரு சின்ன சைன் கூட நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எப்படியாவது பிரச்சனையில் மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் தான் என்னோடய லைஃப், டெய்லி லைஃபு இதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் கண்டபடி என்னை மீடியாவில் பேசினவங்க, திட்டினவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இட் ஷோஸ் யுவர் குவாலிட்டி அண்ட் நாட் மை குவாலிட்டி. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். சிபிஐ அதிகாரிகள் வந்து நகையை திருட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை சார். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்களா? ஸோ இதில் எந்த லீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீட்னா பார்க்கிங் பிளேஸில் நோ கேமராஸ் அது. ஸோ அதனால அவங்க சிபிஐ போட்ட எஃபர்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப மிக கடுமையான ஒரு எஃபர்ட் தான். எல்லாருமே அவங்க ஃபேமிலி அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே மாத கணக்கில் ஸ்டே பண்ணியிருந்து நிறைய எஃபர்ட் போட்டாங்க. அவங்க என்கொயரி பண்ணாத பிளேசஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஈவன் எங்களை கூப்பிட்டப்பையும் நாங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் தந்தோம். ஒவ்வொருத்தருமையும் நம்ம வந்து ஒரு கவலையோடு தான் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சிக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நடக்க கூட முடியாமல் போயிட்டாங்க. அவங்களையும் பார்த்துட்டு டெய்லி நான் காலேஜ் போயிட்டு வரது எனக்கு ஒரு டாஸ்க்காக இருக்குது. லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட் வீலில் அப்படியே டம்முன்னு மோதுறாங்க காரில், அவர் அப்பாவும் பையனும். உனக்கு போலீஸ் நிறைய சப்போர்ட் இருக்குல்ல, என்ன பண்ணுவ பார்க்கலான்னு கேட்குறாங்க. நான் அமைதியாக தான் வர முடிஞ்சது. ஏன்னா இந்த திரும்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரணும். அதனால நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதித்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்துட்டுருக்கேன். அதை தவிர வந்து நான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், என்னோட ப்ரொஃபஷனை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த வேலை வந்து கெடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சகிப்புத்தன்மையோடு நான் வந்துட்டு போயிட்டு. கண்டிப்பா நான் வந்து நீங்க என்ன ஒரு நகை தொலைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பணம் தொலைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம போகணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அறநிலைத்துறையில், ஹெச்ஆர்என்சியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஸ்டேஷன், அதுவும் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, போகிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் தான் என்னோட பார்ட் ஆஃப் ஒர்க். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. உங்க சைடுல எந்த ப்ரெஷருமே இல்லையா மேம்? ஆஃப்டர் கம்ப்ளைண்ட் நீங்க அதை இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியோ இல்லை நீங்க? கண்டிப்பா இல்லை. ஏன்னா என்னோட ஃபோன் வந்து ஃபுல்லாக சிபிஐ கஸ்டடிக்கு போயிடுச்சு. என்னோட ஆதார் எடுத்தா என்னோட நம்பர்ல வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே, இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லாக எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஈவன் டெல்லி வரைக்கும் கூட என்னோட ஃபோன் போயிட்டு வந்து என்னோட ஃபோன்லேருந்து ஒரு கால்ஸும் போகல, எங்கேயும் போகல. அது நிரூபணம் ஆயிடுச்சு. எதுவுமே எந்த அழுத்தமுமே இல்லாமல் ஒரு அது வந்து உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு நகை 10 பவுன் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எங்கள் அம்மாவோட ஜுவல்லரி, அது எல்லாமே இதில் எந்த அழுத்தமும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்து எங்களுக்கே வந்து தெரியாது. அவர் இறந்ததே தெரியாது. எங்களை அடுத்த நாள் வந்து போலீஸ் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு லேடி மேடம் வராங்க, 2 சார் வராங்க, வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆன் சண்டே மார்னிங் நாங்கள் போகிறோம். ஈவனை காலையில் எழுந்திரிச்சு அப்படியே முன்னாடி வரோம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படியே தூங்குன முகத்தோடு நம்ம வந்து நடந்தது சொல்கிறோம். அது பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே பப்ளிஷ் ஆகுது மீடியாவில். அப்போ நம்ம போகிறோம். அங்கே போய் ஸ்டேஷனில் டிஎஸ்பி வந்து உங்கள்கிட்ட வாக்குமூலம் கேட்கணுன்றாங்க. அப்போ அந்த தம்பி இறந்தது தெரியாது. அப்போ நம்ம நடந்தது சொல்லணும்னு வெயிட் பண்ணுறப்போ இல்லை கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. சண்டே அது கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் வந்து ஜட்ஜு சார் இருக்காங்க, ஜேஎம் கோர்ட் அங்கே திருப்புவனத்தில். அந்த கோர்ட்டில் அவரை முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ தான் ஒரு சார் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படி. என்ன சொல்லிடலாமான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை ஜுவல்ஸ் கிடச்சிச்சு, நம்மளை அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க போல, இப்படி நினச்சிட்டு தான் நானும் அம்மாவும் போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னும்போது எங்களாலேயே அழுக தாங்க முடியல. அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு ஒரு வருத்தமானது, ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இடம். அதை நினைக்கும் போது நாங்களும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வந்து அவங்க ஸ்டேஷன் ஹவுஸ் விசாரிச்சிருக்கோம். பட் ஸ்பெஷல் டீம் தனியாக கூட்டு போய் விசாரிச்சதா அவங்க சொல்லியிருக்காங்க காவல்துறையிலேருந்து.
அது ஏன் நாங்க பண்ணணும்? நீங்க டைரக்டா எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இல்லை ஸ்பெஷல் டீமை கூப்பிட்டுட்டு போய் விசாரிச்சாங்கன்றது எனக்கு தெரியாது இல்லையா. நான் கொடுத்த என்னோட கம்ப்ளைண்ட்டே நாங்கள் அரௌண்ட் 3 o'clock ஸ்டேஷன் போயிட்டோம். ஆனால் கம்ப்ளைண்ட் என்கிட்ட வாங்கினதே 7க்கு மேலே தான். ஏன்னா இவருக்கு இன்ஸ்பெக்டர் வரதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ நேரம் அந்த கொசுக்கடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கூட ரொம்ப நாங்கள் கேட்டுக்கிட்ட அப்புறம் தான் சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்களோ, நான் இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் இருந்தார், அவ்வளோதான் எனக்கு தெரியும். வெளியே கூட்டிகிட்டு போனாங்க, ஸ்பெஷல் டீம் வந்தது, இதெல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள். மீடியாவை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. காலிங்க இருக்கு அப்படி விடுங்க. காலிங்க இருக்கு அப்படி விடுங்க. முன்னாடி வாங்க. வழி